பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 25/11 25/11 1987 1987 9:02 காலை. 9:02 AM சார்? ஆமாங்கம்மா, ஏஎம். பிறந்த இடம்? பழனிங்கம்மா. பழனி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மகர ராசி. மகர ராசி. உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம். தனுசு லக்னம். தனுசு லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? திருமணம் எப்போது நடக்கும்? இப்போ ராகு திசையில் இப்போ செவ்வாய் பக்தி நடக்குது, குரு திசை அடுத்து வரப்போகுது. ஆமாங்கய்யா. இந்த மாதிரியான அமைப்பு கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு 40 வயசு ஆக போகுது. ஆமாங்கய்யா. புதன் பாபத்துவமாக இருக்கணும், 7ஆம் இடம் கடுமையான பாபத்துவமாக இருக்கணும், சுக்கிரன் கெட்டு போயிருக்கணும். இப்போ தான் 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகக்கூடாது. சரிங்கய்யா. அதே மாதிரி இன்னொன்று 5ஆம் பாவகம் கெட்டிருக்கணும். சரிங்க. நடந்த ராகு திசை உங்களுக்கு 2009 ராகு திசை நடப்பு இல்லையா? ஆமாங்கய்யா. ராகு திசை உங்களுக்கு கல்யாணத்தை கொடுத்துருக்கணுமே. 7ஆம் இடத்துல சுக்கிரன் நல்லா தான் இருக்கிறாரு. 7ஆம் அதிபதி சனி செவ்வாயோடு தொடர்பு கொண்டிருக்கிறாரா? புதன் 23 டிகிரி, அந்த பக்கம் சனி 27 டிகிரி, 30 டிகிரி, செவ்வாய் 6 டிகிரி. 40 வயது வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னா இங்கே நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லையே. சில ஜாதகங்களில் மேம்போக்கெல்லாம் பலன் சொல்லக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் ஏதோ நேர குழப்பங்கள் இருக்குது. சரிங்கய்யா. ஐயா, 2ஆம் இடம் எதுவும் கெட்டிருக்குங்களா? 2ஆம் இடம் கெட்டால் கல்யாணம் ஆகாதா? என்ன பதில்? 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா இதில் ஏதோ நேர குழப்பம். நீங்கள் 9/2 பிறக்கலை. சரிங்கய்யா. இது ஏதோ குத்து மதிப்பாக ஒரு நேரம் சொல்கிறீங்க. ராகு குருவோட லக்னாதிபதியோட சேர்ந்த அன்னைக்கு 7ஆம் பாவகம் கெடாமல், 7ஆம் பாவகாதிபதி கூட செவ்வாயில் சேர்ந்திருக்கிறார். செவ்வாய் கூட பெரிய அளவில் கெடலை. செவ்வாய் இங்கே யோகாதிபதி. 5ஆம் இடத்தை தனி புதன் பார்ப்பது, குரு கெட்டிருப்பது, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. உங்கள் ஜாதகத்தில் ஏதோ தப்பு இருக்குது. ஜோதிடம்ன்றது சயின்ஸ். ஐயா, லக்கணம் சரிங்களா? லக்கணம் தனுசு லக்கணம்னு சொல்கிறீங்க. ஆமாங்கய்யா. இதில் எதை உறுதிப்படுத்துறது? இந்த மாதிரியான அமைப்புகளில் ராகு திசையில் உங்களுக்கு கல்யாணம் ஆகியே இருக்கணும். வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒன்று தப்பு இருக்குது இதில். ஐயா, அடுத்து வர குரு திசை எப்படிங்கய்யா இருக்கும்? பிரமாதமாக இருக்கும். குருதிசை எல்லா விதத்துலேயும் அமைப்பை கொடுக்கும். என்ன லக்னம்ன்றது சரியாக தெரியலையே. நீங்கள் இந்த 9/2 யார் சொன்னது? எந்த ஜாதகத்தில் எழுதியிருக்கு? உங்கள் ஜாதகத்தில் அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்களா? ஐயா, இருக்காங்கய்யா. இருக்காங்கய்யா. அவங்க 9/2 சொல்கிறாங்களா? ஆமாங்கய்யா. எப்படி சொல்கிறாங்க? 9 மணி 2 நிமிஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நீ கரெக்டாக இந்த ஆஸ்பத்திரியில் 9 மணி 2 நிமிஷத்துக்கு பிறந்தேன்னு சொன்னாங்களா? எப்படி சொல்கிறீங்க? இல்லையா, ஜாதகத்தில் போட்டுருந்தேன்னு சொன்னாங்க. ஜாதகத்தில் 9/2 போட்டிருக்கா, நாளிகைன்னு போட்டிருக்கா? நாளிகைன்னு போட்டிருக்கீங்க. அப்புறம் எப்படி 9/2 சொல்கிறீங்க? இல்லைங்க, அந்த 2ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்குறது இல்லைங்க. சரி, இருக்கட்டும். 2ஆம் இடத்துல வளர்பிறை. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் பிறந்த நேரம் எப்படி உறுதிப்படுத்தப்பட்டது? இல்லைங்க, போட்டிருக்குதாங்க சொன்னேன், வேற ஒன்று. ஏதோ தப்பு இருக்குது. அதுக்காக பிறந்த நேரத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்றதெல்லாம் இல்லை. பக்கத்துலேயே ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட போயிட்டு அக்கா அதுக்காக இந்த நோட்டு ஓரத்துலேயே அக்கா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்கன்னு எழுதி வைக்கிறவங்க கிட்ட போக வேண்டாம். ஒரு கணித ரீதியிலாக பலன் சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு உண்மையிலேயே உங்களுடைய அக்கா தங்கை விவரம், அம்மா உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், நீங்கள் தனுசு லக்கணத்தில் பிறக்கலை, இதில் ஏதோ தப்பு இருக்குது. சரிங்க. 7ஆம் பாவகம் கடுமையான பாவத்துவத்தை அடையணும். 7ஆம் பாவகாதிபதி கடுமையான பாவத்துவத்தை அடையணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 2ஆம் பாவகம் கெட்டு போயிருக்கு. அப்போ 2ஆம் பாவத்தில் வளர்பிறை சந்திரன் இருக்கிறத எங்கே போய் சேர்க்கறதே? சரிங்க. ஏதோ தப்பு இருக்குது. ஒரு அனுபவமுள்ள ஒரு ஜோதிடனுக்கு இந்த தப்பு கண்டிப்பாக தெரியும். கையில் கிடைக்கிற ஜோசியத்தை. ஐயா, சுக்கரனோட சனி டிகிரி கொஞ்சம் நெருக்கமாக இருக்குங்களா? சரி, 26 சுக்கரன் 2 டிகிரி, சனி 27 5 டிகிரியில் இருக்கிறாரு. அது கூட சரி. இருந்தாலும் 7ஆம் பாவகம் 40 வயசு வரைக்கும் கிடைக்கக்கூடாதுன்னா அது வேறு மாதிரியான அமைப்புங்க. என்னதான் சனி இருந்தாலும் சனியை குரு பார்க்குறாருல்ல? ஆமாங்கய்யா. எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குதுங்க. உங்கள் பிறந்த ஜாதகத்தில் உள்ள ஒரு ஜாதக லக்கணம் பாருங்கள், ஏதோ தப்பு இருக்குதுங்க உங்கள் பிறந்த நேரத்தில். ஐயா, லக்கணம் பின்னாடி போகுங்களா முன்னாடி வருங்க? அது இந்த இதிலெல்லாம் பார்க்க முடியாதுங்க. அதுக்கு ஒரு டைம் வேணுங்க. அது ஒரு 10-15 நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை அப்படியே வச்சு தான் லக்கணம் பின்னாடி முன்னாடி போகிறது என்னன்றதை கணிக்க முடியும். சரிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கெங்கே ஊரில் இருக்கிறீங்க, எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களுடைய தொழில் என்ன, முதல்நிலை சுபத்துவம் எது, 2ஆம் நிலை சுபத்துவம் எதுன்னு கண்டிப்பாக உங்கள் லக்கணத்தை கண்டுபிடிச்சிடலாம். பட் இதில் உங்களுக்கு ஏதோ தப்பு இருக்குது. 7ஆம் பாவகத்தை சுக்கிரன் பார்த்து ராசிக்கு 7ஆம் இடத்தை ராசிக்கு 7ஆம் அதிபதியை வளர்பிறை சந்திரனாகி பார்த்து 5ஆம் பாவகம் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் 5-7 கெட்டு போகாத ஒருத்தருக்கு 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை, புள்ள இல்லைன்னா ஜோசியமே தப்புங்க. இதெல்லாம் கிடையாதுங்க. இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது.
அது வந்து நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கன்சல்ட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி.